நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் எது தெரியுமா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இப்போது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டால் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டால் நிறையா ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதை எங்களால் முடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம் வருது, பயமாக இருக்குது, அதனால ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. பெரியவங்களை எடுத்துக்கிட்டோன்னா வேலைப்பளு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த காலத்தில் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா வயலுக்கு போனாங்க. ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வயலில் பாடுபடுறாங்க. நைட்டு வந்தோடனே அந்த உடல் களைப்பில் அவங்க நல்லா தூங்கிடுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இல்லை. இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிறைய ஒர்க் லோட் அதிகமாகுது. அன்டைம்லலாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் முழிச்சிருந்து வேலை பார்க்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா உடல் சோர்வாகி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுவது ஒரு மைண்ட்ல எப்பொழுதுமே ஒரு இறுக்கமான நிலையில இருக்கிறாங்க. இன்னொன்று அன்எம்ப்ளாய்மெண்ட். இளைஞர்களுக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னோடனே அவங்க என்ன பண்றாங்க, ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்புறம் இளைஞர்கள் நமக்கு தகுதியான ஒரு பெண் வேணும்னு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தகுதி இல்லையே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வரன் தேடுறாங்க. ரொம்ப வறுமையில் இருக்கு குடும்பம். அப்போ சரியான வரன் கிடைக்க மாட்டேங்கி. அதனால அந்த பெண் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா, அந்த குடும்பமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாயிடுது. இப்படி பல்வேறு வகையில் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க எல்லாரும். இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மன அழுத்தத்தினால் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுது. ஹேர் ஃபால் ஆயிடுது, இளநரை, மைக்ரைன் ஹெட்டேக்கு, பிபி, சுகரு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இப்படி பல்வேறு நோய்கள்லாம் நமக்கு வந்துடுது. இப்படி இருக்கிற இந்த ஹெல்த் இஷ்யூஸால் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுறதுனால நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும். இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்பர் 1, சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஒர்க்கிங். இப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணி இந்த ஒர்க்கை இவ்வளோ டைமுக்குள்ள முடிக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்புறம் அடுத்த பார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் ஒர்க்கிங்கில் போனோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நெகட்டிவான விமர்சனங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆபிரகாம் லிங்கன், அமெரிக்க ஜனாதிபதி, பழைய அமெரிக்க ஜனாதிபதி ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன். அவர் படிப்படியாக முன்னேறி ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆயிட்டார். அப்புறம் அவர் ஜனாதிபதி மாளிகைக்குள்ள என்ட்ரு ஆகும் பொழுது ஒருத்தர் அவரை அவமானப்படுத்துறதுக்காக, உங்க அப்பா தைச்சு கொடுத்த செருப்பை தான் நான் இன்னும் காலில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், உடனே கோவப்பட்டு நம்ம அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா அப்ரஹாம் லிங்கன் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்துட்டு, எங்க அப்பா இறந்து பல வருடங்கள் ஆயிட்டு, ஆனால் அவர் கடுமையாக உழைத்து தைத்த செருப்பை நீங்க இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஒருவேளை இந்த செருப்பு இன்னும் பிஞ்சு போச்சுன்னா நீங்க ஜனாதிபதி மாளிகைக்கு எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு தச்சு தரேன், ஏன்னா நான் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால நெகட்டிவான விமர்சனங்களை நம்ம காதில் போட்டுக்காம பாசிட்டிவா நம்ம திங்க் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா, உடற்பயிற்சி, வாக்கிங், தியானம், யோகா இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்ல மியூசிக் கேட்கலாம். அப்புறம் நம்ம கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நம்ம பெட்ஸோட விளையாடலாம், கார்டனிங் பண்ணலாம். இப்படி பல்வேறு விதங்கள்ல நம்ம நம்மளுடைய கவனத்தை செலுத்தினோம்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுபடலாம். இந்த இப்போ 3 விஷயம் என்னன்னா, நம்மகிட்ட ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்த நிறைய எதிர்பார்த்து அது நமக்கு கிடைக்கலைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ரெண்டாவது எதையுமே நம்ம மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, அப்படிலாம் இருக்கக்கூடாது. மனசுல குழப்பமே இல்லாம நம்ம ஸ்மூத்தா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னா, யார் மேலேயும் நம்ம பொறாமப்படக்கூடாது. நமக்கு இருப்பதை கொண்டு திருப்தி அடைஞ்சுக்கணும். நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம், இன்னும் நம்ம எவ்வளவு உயரலாம் அப்படின்னு யோசிக்கணுமே தவிர, அடுத்தவரை பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னா, பொறாம நம்ம யார் மேல படுறோமோ அவங்க உயர்ந்துருவாங்க. ஆனா நம்ம தான் பொறாமப்பட்டு நம்ம ஹெல்த் ரொம்ப டவுன் ஆகி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடுறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா நல்லது. இது அப்படியே விட்டோம்னா நம்ம டிப்ரெஷனுக்கு ஆளாகி ஒரு மனநோயாளி ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் தற்கொலை முயற்சிக்கெல்லாம் வேற நிறைய பேர் போயிடுறாங்க. அதனால அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதை நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்டுகிறேன். என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.